ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷு, தயிர் வடை. யூஸ்வலாக தயிர் வடை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணுறதோட ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது தான் நம்ம விருப்பப்படுவோம். ஏன்னா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டீடியஸ்ஸு, சரியாக வருமோ அப்படின்னு நினச்சிட்டு. இன்னொன்று என்னென்னா, நம்ம மோர் குழம்பு பண்ணி வடையை போட்டுட்டு சில பேர் அந்த மோர் குழம்பு வடைன்னு சாப்பிடுவாங்க. பட் நம்ம கல்யாணத்துலலாம் தயிர் வடையாக போடுவாங்கள்ல, அதை வந்து எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுன்றத நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். அண்ட் நான் இப்போ எடுத்திருக்கிற உளுந்து பார்த்திங்கன்னா 1.25 கப்பு, அதாவது 1.25 அழகு தான் எடுத்திருக்கேன், கம்மி அளவில் தான் எடுத்திருக்கேன். அண்ட் நான் வந்து மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறதுனால இப்போ நான் அரைச்சி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள. 3 hours ஊறின உளுந்து இது 2 to 3 times நல்லா அலசிடுங்க. இதை நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம இதை பருப்பை போட்டுட்டு உடனே மிஷினை ஆன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தண்ணி நல்லா ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக வராது பேட்டர். வடை மாவு அரைச்சிட்டு வந்தோடனே கொஞ்சோண்டு தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, தேங்காய் பார்த்திங்களா ஒரு 2 பத்தை தான், இதை மட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ளெயின் 1/2 லிட்டர் கேர்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிரேக் பண்ணி வச்சுடுங்க. ஆனால் நல்ல கேர்டாக தான் இருக்கணும். இதில் மோர் மாதிரி இருக்க வேண்டாம். கேர்டை வந்து இந்த மாதிரி பிரேக் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தயிரை நல்லா பிரேக் பண்ணிட்டோம். நான் காமிச்ச அந்த தேங்காய் பச்சை மிளகா இருக்குல்ல, அதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பேஸ்ட்டை இந்த கேர்டோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கணும், அதே சமயம் வாட்டரியாக இல்லாமல் இருக்கணும். இப்போது இதை கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கேர்டோட நம்ம கலந்துட்டோம். அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா வடை மாவில் உப்பு போடுறோம். அப்புறம் வேணுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம், கறிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. இதையும் இதோட கலந்து வச்சிருக்கோம். உளுந்து மாவை வடையாக போட்டிருக்கோம். இந்த வடையோட தன்மையை வச்சு தான் நம்ம வெந்நீரில் போடணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது. சில டைம் வடை ரொம்ப கல் மாதிரி வந்ததுன்னா வெந்நீரில் ஒரு ஜஸ்ட் 2 seconds போட்டுட்டு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இதை டைரெக்டாக நம்ம தயிரில் போட்டு ஊற வச்சிடலாம். வடை போடுறோன்னா நம்ம ஊறினோன்னா இதுலேருந்து ஒரு 1/2 inch இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த தயிரை அப்சர்வ் பண்ணி பெருசாகும். ஸோ ரொம்ப மாட்ரேட்டாக போடுங்க, ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இடையில் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி கேரட் ஷ்ரெட்டரில் துருவி வச்சுக்கோங்க. இது கடைசியில் நம்ம அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நம்ம வடையை இந்த மாதிரி தாம்பாளத்தில் வச்சிட்டோம். இப்போது ஜஸ்ட்டு ஒரு டிப் பண்ணி இதில் அடுக்கிடலாம். இந்த ரெண்டுத்துக்கு இடையில நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பேஸ் விடுங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம ஏற்கனவே இந்த தயிரில் இது போட்டிருக்கோம்ல, இது மேலே ஊற்றிடுங்க. எல்லாத்துலேயும் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுங்கள், நான் கொத்தமல்லியை நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி துருவி இந்த கேரட்டோடு வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணலாம், ஒரு 1/2 hour விட்டுடுங்க. அதுக்குள்ள இது நல்லா ஊறிடும். அதுக்கு மேலே இதை நல்லா நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணி வைக்கலாம். நம்ம கிட்ட இருந்த இந்த கேரட்டையும் கொத்தமல்லியும் இதில் கார்னிஷ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும், நல்லா ஊறிடும். நீங்கள் சாதத்துக்கு, அதாவது நீங்கள் வந்து டிஷ்ஷுக்கு வந்து பரிமாறும் போது ஒரு கரண்டியால் இப்படி எடுத்து போடலாம். நீங்கள் ஃபுல்லாக இம்மர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தயிர் வடை வந்து ரொம்ப இதுவாகிடும். இதுனால் உங்களுக்கு அழகாக எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும். நீங்கள் கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க சர்வ் பண்ணுவாங்க. முக்கியமான ஸ்டெப்பு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் நினச்சிருக்கலாம் ஏன் இவங்க வந்து வெந்நீரில் போடல. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், யூஸ்வலாக வெந்நீரில் போட்டிங்கன்னா லாங் லாஸ்டிங், அதாவது காலையில் பண்ணது ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும். அதுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லட்டுமா? நீங்கள் வெறும் மோரை நல்லா கடைஞ்சிட்டோ, இல்லைனா நான் அந்த தயிர் ஒரு பேஸ்ட் பண்ணி காமிச்சேன்ல, அதை அந்த தயிரை நம்ம உடச்சிட்டு ஒரு மாதிரி பச்சை மிளகா தேங்காய்லாம் போட்டல, அதில் ஒரு 2 minutes சோக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தட்டில் வச்சுட்டு திருப்பி ஊற்றலாம். அதனால தப்பே கிடையாது. நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 2 hours முன்னாடியே பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அண்ட் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம், தண்ணியில் போடணுன்றது அவசியம் இல்லை. பட் இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து இமீடியட்டாக கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 minutes போட்டுட்டு, ஐ மீன் 2-3 seconds போட்டுட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தயிரை ஊற்றி சர்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு மேலே வந்து நான் கார்னிஷ்க்கு வந்து கேரட் இதெல்லாம் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பூந்தி கூட போட்டு ட்ரை பண்ணலாம். முக்கியமாக இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்றதை உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.